கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து இனிய பெயரில் அன்போடு நான் வாழ்த்து வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் நாம் வார நாட்களிலே வெள்ளிக்கிழமை தோறும் நம்முடைய ஆலயத்தில் நாம் கூடி மாலை நேர ஜெப வேளையை நாம் அனுசரிப்போம். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த கால சூழ்நிலையிலே நாம் அவிதமாக ஆலயத்தில் கூடிய முடியாத சூழ்நிலை. ஆகவே இந்த காணொலி மூலமாக நாம் யாவரும் ஆங்காங்கு நம்முடைய இல்லங்களில் அமர்ந்து கொண்டு நம் மாலை நேர ஜெப வேளையில் கலந்து கொள்கின்ற கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் யாவரும் நம்முடைய இல்லங்களிலே இந்த நேரத்தில் அமர்ந்து இந்த ஆராதனைகள் கலந்து கொள்ளுமாறு நண்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாட்டினுடைய மாலை நேரத்துக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் வாரத்திலே சுவாமி வார நாட்களிலே வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டவரே மாலை வேளையில் நாங்கள் மாலை நேர ஜெப வேலையை அனுசரிக்கும் ஆண்டவரே. அவனமாக சொல்லி ஆலயத்தில் அனுசரிப்படி சூழ்நிலை இல்லாதபடினாலே நாங்கள் இனிமாக அந்த ஆண்டவரே காணொலி மூலமாக ஆங்காங்கே உங்கள் நிலையில் அமர்ந்து கொண்டு ராஜா இந்த மாலை நேர ஜெப வேலையில் கலந்து கொள்கின்ற மிகப்பெரிய கிருபையை கொடுத்துக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. இந்த மாலை நேர ஜெப வேலையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு குடும்பத்து மக்களுக்கான செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் இருக்கிற சுவாமி. இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காணொலி மூலமாக இந்த மாலை நேர ஜெப வேலையில் கலந்து கொள்கின்றார்களோ அனைவரும் தேவரை ஆசிரியக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராய்ச்சி துவக்கம் முதல் நிறைவு மட்டுமாய் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் அழிவு செய்ய வேண்டுமாய் இயேசு பெருமானுடன் இருக்கிறாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய கரங்கள் இருக்கின்ற அருட்பணி பாட்டு புத்தகத்தில் 23வது பாடலிலே முதல் சரணத்தை கடைசி நாம் பாடுவோம். அருட்பணி பாட்டு புத்தகத்தில் 23வது பாடல் முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் நாம் பாடுவோம். கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்ற படம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேதபாகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7வது வசனம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம்.
தீர்க்கதரிசியினுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவன், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவரை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீண்டதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன பண்ணுங்கள் என்றார் என்பதே. தேவனை உனக்கு வாங்கிவிடுவார். செய்தி ஆயத்தமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 42வது பாடலிலே முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தை நாம் பாடுவோம். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 42வது பாடல், காக்கும் கரங்கள் எனக்கு காத்துவிடுவார் கிருபையாலே. இந்த பாடலாம் அமர்ந்த மனமாகவே நாம் சேர்ந்து பாடுவோம். காட்டு
பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக அந்த வேலைக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நூறு சுவாமி மாலை நேர ஜெப வேலை அனுசரிக்கிறோம் ஆண்டவரே. அவனமாக சுவாமி ஆண்டவரே, ஆலயம் திறக்கப்படாத சூழ்நிலையில் கூட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆங்காங்கு இடங்களில் அமர்ந்து கொண்டு ராஜா இந்த மாலை நேர ஜெப வேலையை காணொலி மூலமாக அனுசரிக்க ஆசிரிக்க தேவரே இந்த தருணத்துக்கு வாய்ப்பு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேர ஜெப வேலையில் கலந்து ஒவ்வொரு குடும்பத்து மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுசாமி இந்த நாளில் இந்த வேலையில் ஆண்டவரே அடியே கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவதையுமே ஆசிரியர் தர வேண்டுமா என்று ஆண்டவரே. இந்த தியானம் கத்தாவே நாங்கள் ஆண்டவரே நம்முடைய திருமறை வாசி தியானம் செய்கிற இந்த தியானம் கத்தாவே எங்கள் யாவருக்கும் அதிக பயனுள்ள கற்பித்தார். இயேசு பெருமானோடு இருக்கிறதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் நான் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இணையப்பினுடைய அன்பான நல் வாழ்த்து அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடி சீக்கிரம் நாம் யாவரும் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு ஏற்படுத்தி தருவார். மத்திய அரசாங்கம் சில வழிமுறைகளை நமக்கு கட்டியிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் ஒருவேளை நமக்கு நம்முடைய மாநில அரசாங்கம் நமக்கு சில நெறிமுறைகளை வைத்து நமக்கு அனுமதி வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆக அதை குறித்தான அறிவிப்புகளை உங்களுக்கு கூடிய சீர்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை நமக்கு கட்டிடுவார். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கின்ற ஆலயத்தில் வந்து ஆண்டவர் ஆராதிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு ஏற்படுத்தி தருவார். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தெரிந்து தலைப்பின் என்றால், நம் கடனை தீர்க்கும் தேவன். நம் கடனை தீர்க்கும் தேவன். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? சில சமயத்தில் சில குடும்பத்துக்கு வியாதி வந்துருக்கலாம், அது ஒரு கஷ்டமா இருக்கலாம். சில சமயங்கள் தாங்கள் நினைக்க காரியம் நடக்காமல் இருக்கலாம், அதை நினைச்சு அவங்க துக்கப்படலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்கும் ஒரு வேதனை கொடுக்க ஒரு காரியம் இல்லைங்களா? அதுதான் கடன் பிரச்சனை. என்னங்க? கடன் பிரச்சனை. ஆமாங்க, இன்னைக்கு இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேருக்கு வேலை இல்லை இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, வேலைகளுக்கும் சம்பளம் இல்லை இல்லைங்களா? அப்படியே சம்பளம் கொடுத்தவங்க என்ன செய்யறாங்க? முழு சம்பளத்தையும் கொடுப்பதில்லை இல்லைங்களா? அப்படித்தானே? ஆமாம். இன்னைக்கு மக்கள் பல விதங்களில் என்ன செய்றாங்க? கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தின் மத்தியில் எது கஷ்டங்க? கடன் பிரச்சனை ஒரு கஷ்டமாக இருக்குது. கடன் இல்லைங்களா? கடன் மட்டார் நெஞ்ச போல் கலங்கினான் விலகி வேணும் சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? அப்போ ஒரு மனுஷனுக்கு கடன் வச்சுங்க, அவங்க உள்ளமெல்லாம் பாதிக்கும் இல்லைங்களா? சுபிட்சத்தை இழந்து விடுகிறான், மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான், சந்தோஷத்தை இழந்து விடுகிறான். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் நம்புகிற ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்முடைய தேவன், நாம் கடனை தீர்க்கின்ற தேவன். பாருங்க, நாம் விசுவாசிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லைங்களா? நாம் விசுவாசிக்கிற தேவன், ஆராதிக்கிற தேவன் என்ன செய்கிற தேவன் என்றால் நம்முடைய கடனை தீர்க்கும் தேவன். நம்முடைய கடனை தீர்க்கும் தேவன். ஆமாங்க இல்லைங்களா? ஒரு மனுஷனுடைய கடனை ஒருத்தர் தீர்த்துட்டார் வச்சுங்க, அதை விட பெரிய அது மூலமா கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வேறு சந்தோஷம் கிடைக்கிற சந்தோஷமே இருக்கு. ஆமாங்க. ஆக இன்னைக்கு வாசிக்கிற பகுதியை பாருங்க. எலிசா நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் அங்க இருக்கு. உங்களுக்கு தெரியும், எலியா அவங்க நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பொறுப்பை எலிசா எடுத்துக்கொண்டாரு. அவருக்கு நிறைய என்ன செய்றாங்க? தீர்க்கதரிசி இருக்காங்க. அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரர், பசங்க, பிள்ளைகள், ஒருத்தர் இறந்துட்டாரு பாருங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு? இறந்துறாரு. அவங்க பசங்க 2 பேர் இல்லைங்களா? பசங்களுடைய வாழ்க்கையில் என்ன இதுங்க? ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை. அந்த அவர் பையன் இறந்துறாரு. அந்த பையனுடைய பசங்களை பிடிச்ச 2 பசங்க அவங்களுக்கு கடனை குடுன்னு போட்டு நினைச்சாங்க, மிரட்டுறாங்க. ஒருவேளை அவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னா, அந்த பகுதி நமக்கு எதை எடுத்து காட்டுகின்றால், ஒருவேளை அந்த குடும்பம் என்ன வியாபாரம் செஞ்சு கொடுத்துருக்கலாம், என்ன வியாபாரம் செய்து கொடுக்கலாம். அப்போ அந்த தீர்க்கதரிசி புத்திரனுடைய அந்த இறந்து போனவருடைய மனைவி வந்து எலிசா கேட்கிறான், ஐயா எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க ஐயா, பெரிய கடன் ஆயிடுச்சுங்க ஐயா, இப்போ வந்து சரி கடன்காரங்க வந்து நான் போட்டு நச்சரிக்கிறாங்க ஐயா, என்னால் கடன் கொடுக்க முடியலைங்க ஐயா, பசங்களையும் போட்டு என்ன செய்றாங்க? அடிமையா கொண்டு வாங்க சொல்றாங்க ஐயா, தயவு செய்து உதவி செய்யுங்க ஐயா என்று அந்த அம்மா சொல்றாங்க. எலிசா சொல்றாரு, அப்படியா சரி உங்கள்கிட்ட என்ன இருக்குது கேட்டிருப்பாரு, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? நம்ம சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இதனால என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியா? வீட்டில் போய் எல்லா பசங்களை விட்டு எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்லையும் போய் பாத்திரத்தை வாங்கி, வெறுமையான பாத்திரம், காலியான பாத்திரத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்க, காலியான பாத்திரத்தெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்க, கதை அடைச்சு உங்களுக்கு அந்த எண்ணெய் என்ன இருக்குதுன்னு சொன்ன, நீ ஒரு கூட எண்ணெய் மட்டும் தான் இருக்கு சொன்னீங்க, அந்த எண்ணெய் என்ன செய்யாத ஊற்று கடைசியை பார்த்துட்டு
அப்புறம் எங்கிட்ட சொல்லிட்டோம். அந்த அம்மா பாருங்கள், தங்கிட்ட ஒரு கூட எண்ணெய் தான் இருக்கும். அந்த எண்ணெயை வச்சு என்ன செய்ய முடியும்? அங்கலாய்ச்சிட்டு இருக்கிற நேரத்தில், வேதனை கொடுக்குற நேரத்தில் அந்த எலிசா சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, எல்லா வீட்லேயும் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வை, வச்சு உன்னோட எண்ணெயில் ஊற்றுக்குது. அதே மாதிரி பாருங்கள், அந்த அம்மா என்ன செய்யுங்க, என்னுடைய பசங்களை விட்டு எல்லா பக்கத்து வீடு எல்லாத்தையும் போய் வெளியே வெறும் பாத்திரம், காலியான பாத்திரம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு கதவை சாத்திட்டு எலிசாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இல்லைங்களா, அந்த வார்த்தைக்கு நம்பிக்கை கொண்டு அந்த அம்மா என்ன செய்யுது, அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றுது, ரசியாக ஊற்றுது. அப்படியே ஊற்று பாருங்க, எல்லா பாத்திரம் நினைச்சு பையனை கூப்பிட்டு வேற ஏதாவது பாத்திரக்கா போய் தேடிப்பா. அவன் சொல்கிறான், இல்லைம்மா பாத்திரம் தீர்ந்து போச்சு, யார் வீட்லையும் பாத்திரம் இல்லை, எல்லா வீட்டிலும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டு அவ்வளோதான் பாத்திரம். அப்படியா, அந்த பாத்திரம் இல்லைன்னு சொன்னா என்ன நின்றுச்சு, எல்லா பாத்திரத்துலையும் என்ன வந்துச்சு. அப்போ இந்த அம்மா சொல்கிறது எலிசா கிட்ட, ஐயா நான் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்க, எல்லா பாத்திரத்தையும் என்ன நிறைஞ்சிச்சு ஐயா. அப்படியா, நீ என்ன செய்ய, உனக்கு தேவை வச்சுக்க, மீறி விற்று உன்னுடைய கடன் தீர்த்துக்க. பாருங்க, பயங்கரமான கடன் தொல்லை, பயங்கரமான கடன் வேதனை. அது மத்தியில் அந்த தேவனுடைய மனுஷனாக எலிசா அந்த பெண்மணிக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அபிரதமான ஆசை என்ன, அந்த கடன் பிரச்சனையை நீக்கிவிட்டார். அன்று எலிசா விதமாக அந்த பெண்ணுடைய கடன் பிரச்சனை நீக்கினாரோ அதே போல இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று எனக்கு உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையை முழுமையாக மாற்ற ஆண்டவராக இருக்கிறார். சில சமயங்களில் அரசாங்கம் கடன் வாங்குது, பேங்க்காரன் வந்து கடன் கொடுக்குறான் இல்லைங்களா, கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, கடன் எல்லாம் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து செய்வாங்க, கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு டியூ கட்டலின்னு வச்சுங்க, பேங்க் என்ன செய்யணும், நம்ம ஒரு டியூ கட்டலினா இப்போ என்ன செய்யறாங்க, இந்த லாக்டவுன் பீரியடில் அரசாங்கமே நீ என்ன செய்ய அவங்க கடன் அந்த டியூக்கு வாங்காது, இஎம்டி வாங்காத சொல்கிறாங்க. ஆனாலும் கூட என்ன செய்யறாங்க, இஎம்டி வாங்கலினா கூட லேட்டாகி என்ன செய்யறாங்க, நிறைய வட்டி போட்டுறாங்க, எக்கச்சாலும் வட்டி போட்டுறாங்க, எல்லாம் தெரியும் இல்லைங்களா. அப்போது பேங்க் என்ன செய்யுது, நம்ம டியூ கட்டலினா வட்டிக்கு மேலே வட்டி போட்டு என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட வாங்கிடுறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் நம்முடைய தேவன் பாருங்க, நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அப்படி வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது கடவுள் என்ன செய்யறாருன்னா என்னையும் உங்களையும் கடன் பிரச்சனை என்ன செய்ய நீக்குகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வாசிங்க உபாகம புஸ்தகம் எடுத்துக்கமா, உபாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்க. உபாகமம் இதை வாசிங்க ஃபர்ஸ்ட், இது முதல் வாசிச்சு அப்போ தான் நல்லா இருக்கும். 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. 28 எடுங்க. உபாகம் 28 1-2 வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீ நடப்பாயினால் ஆண்டவர் என்ன செய்யறார், பூமியில் எல்லா ஜாதிக்கு மேல அவனை செய்ய வைத்துவா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், கடவுளுடைய கட்டளைக்கு நம்ம கேட்பதில்லை, கடவுளுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிவதில்லை. இதுதான் முக்கியம். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவர் கொடுத்த இந்த சத்தியத்தை வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் செய்வார். நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த கடன் பிரச்சனை செய்வாருங்க, என்ன செய்வாரு, நீக்குவார் அப்படிங்கிறது என்ன செய்யணும், நம்ம பார்க்க கடன் பிரச்சனை செய்வாரு, நீக்குவார். வாசிங்க உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 15:5-6 வசனத்தை வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அதுக்கு நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரம் கொடுக்கிற தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நல்லா கவனிங்கம்மா, நீ என்ன செய்வாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நல்லா கவனிங்க, நிறைய பேர் எத்தனை பேர் தெரிந்ததில்லை. கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் ஆஸ்வதிக்கும் பொழுது நாம் எப்படி ஆஸ்வதிக்கிறாரு, எல்லா ஜாதிகளும் மேல உயர்த்துகிறார். அது மட்டும் இல்லை, நாம் என்ன செய்வோம், கடனே, அது மட்டும் இல்லை, நம்ம கடன் வாங்க மாட்டோம், மற்றவர்கள் கடன் கொடுப்போம். கஷ்டப்படுறாங்களா, அதை நீங்க வச்சுங்க, மெதுவாக கொடுங்க. நீங்க மெதுவாக உங்களுக்கு எப்போ வசதியாக கொடுங்க, சொல்றோமா இப்போ இல்லைங்களா. கடன் கொடுத்து அடுத்த நிமிஷமே அடுத்த வாரம் கொடுங்க, இந்த மாதம் கொடுங்கன்னு சொல்லி சரி கடத்து பிடிச்சிருந்ததுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா நிறைய பேர். ஆனால் இங்கே பாருங்க, வேற என்ன சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க, என்ன செய்வாய், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தை கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் அநேக ஆஸ்வதிக்கிறார். எப்படி ஆஸ்வதிக்கிறார்,
அநேக மக்களுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக நம்மை ஆஸ்வதிக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கு, அந்த நிலைக்கு நினைச்சாரு ஆண்டவர் நினைச்சாரு, உயர்த்துகிறார். ஆமா, நம்ம நினைச்சிருக்கிறோமா? அப்படியானால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் எடுத்துங்க, 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நாம் விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். பாருங்க, நம்முடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கடவுள் என்ன செய்யார்? நம்மை உயர்த்துகிறார், வாழாக்காமல் தலையாக்குவார். இல்லைங்களா? கீழாகாமல் மேலாவாய். நீ நம்ம என்ன செய்யறோம்னா, யாரை மறந்துடுறோம்? ஆண்டவரை மறந்து விடுகிறோம், அவனுடைய வார்த்தையை நாம் மறந்து விடுகிறோம். ஏசாமியை சொல்றார், வாசிங்கயா. ஏசாமி சொல்ற வார்த்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிங்க. 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நல்லா கவனிங்க, வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்பீர்களோ. நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா? வழக்கமாக என்ன செய்யறோம்? தான் கஷ்டமா உடனே பக்கத்து வீட்டுக்கார போய் கேட்குறோம், சொந்தக்காரர் போய் கேட்குறோம், ஆனால் நமக்கு தெரிஞ்ச பெரிய வசதி படிச்சவங்க போய் கேட்குறோம். அப்படி தானே? நெவர் கேட்கவே கூடாது. உனக்கு கஷ்டமா என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே போ, கதவை சாத்து, முழங்கால் போடு, உட்காரு, தேவசனத்துக்கு ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டையா, நீர் மட்டும் பார்க்கணும் தெரியும், என்னுடைய கஷ்டம் நீ என்ன செய்ய மாற்றுக்கொண்டு சொல்லி யார்கிட்ட கேட்குறேங்க? யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க? ஆண்டோடத்து கேள்வி. வசனத்தை வாசிங்க, 14 வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவருடைய வார்த்தை வானபூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. நம்ம மனுஷனை நம்பி போறோம் இல்லைங்களா? பிறப்புகளை நம்பி பார்க்கணும், கத்தர் பெற்று பட்டுதாயிருக்கும் நலம் இல்லைங்களா? மனுஷன் நம்பி, அதிகாரி நம்பி போறோம், சொந்தக்காரர் நம்பி போறோம், ஃப்ரெண்ட்ஸ் நம்பி போறோம். ஆண்டவர் என்ன? அப்ப ஆண்டவர் நம்பி போகும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்முடைய தேவையை சமர்ப்பிக்கும் பொழுது யாருக்கு தெரியக்கூடாது? யாருக்கு மட்டும் தெரியுங்க? ஆண்டவர் மட்டும் தான் தெரியும். உன்னுடைய பிரச்சனை ஆண்டவர் மட்டும் தான் தெரியும். அவங்க நாட்சத்திரம் என்ன செய்ய வைத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 37:3 வாசிங்க. சங்கீதம் 37 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவங்க எவ்வளவு அருமையான வார்த்தை. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை சொல்லுங்க, வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆமாம், நிறைவேற்ற முடியாத, செய்ய முடியாத, உலக பிரகாரமான மனுஷத்தை போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற, செய்ய வல்லவராய் இருக்கிற, நம்மை ஆஸ்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நம்ம கேட்கிறோம். ஆகினால அவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார்? ஒன்று, அவருடைய இந்த வசனத்தை வாசிங்கயா. அவர் என்ன சொல்றாரு அப்படி அதை வாசிச்சிருவோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 அதை மட்டும் வச்சிருக்கு. ஆண்டவர் நமக்கு சொன்னார், இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கடியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகள் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு? கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கேட்க வேண்டும், கர்த்தருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய கற்பனை நாம் என்ன செய்ய நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றும். அதான் வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய நம்முடைய கற்பனை நமக்கு அந்த நாட்களில் இல்லைங்களா? ஆண்டவர் அந்த எபிரிய மக்களுக்கு 6 லட்சம் மக்களுக்கு என்ன செய்தாரு? கற்பனைகளை கொடுத்தார். 613 ஆர்டினன்சஸ் கொடுத்தாரு. தெரியுங்க, 613 ஆர்டினன்சஸ் கொடுத்து எல்லாத்தையும் நிறைவேற்று, செய் சொன்னார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்.
அதுக்கு ரொம்ப கஷ்டம் இத்தனையா. அப்போ என்ன பண்ணாருன்னா அந்த 613 சுருக்கி 6 கூட்டல் 1 கூட்டல் 3 எவ்வளோங்க? 6 + 1 + 3 10. அப்போ சொன்னார் 10 கட்டளைகள் கொடுத்தார். மோசஸ் கொண்டு என்ன செஞ்சாருங்க? 10 கமாண்ட்மெண்ட்ஸ். நான் வாசிக்கிறேன் இல்லை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன செய்ய நிறைவேற்றினார்? எல்லாவற்றையும் இருக்கிற அர்த்தம். புதிய ஏற்பாடு காலத்தில் ஏசாயா சொல்றாங்க, ஆண்டவரே மோசஸ் காலத்தில் நிறைய கட்டளை கொடுத்து எங்களை போட்டு நசுக்கி எடுத்துட்டாங்க. எங்களால் என்ன செய்ய ப்ராக்டிஸ் பண்ணவே முடியல. 613 கொடுத்தாரு, அதை 10 பண்ணாரு. ஆனால் 10 கூட எங்களால் முடியலைங்க ஐயா. எங்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் அதை சுருக்கி கொடுங்க. பாண்ட சொன்னார். அப்படியா? 10 வந்து எத்தனை ஸ்தானங்க? 2 ஸ்தானம் இல்லையா? அப்போ 2 10 வந்து ஆண்டவர் ஏசாமி சுருக்கி 2ஆ கொடுக்குறாரு. 2 செய்ப்பா நீ. 1 லவ் காட், லவ் மேன். கடவுள் கொடுத்த கட்டளை என்னங்க? லவ் காட். ஆமாம், அவர் நம்மை படைத்த ஆண்டவரை நேசிப்போம். நம்முடைய நேசம் அவருக்கு. அப்போ அவரை ஒருத்தர் நேசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அவர் கற்பனை கைக்கொள்வோம். ஏசாமி சொல்றாரு. வாசிங்க, நீங்கள் வாசிக்க முடியும். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 14-16 வாசிங்கய்யா. யோவான் 14 நான் பிதாவை அதுக்கு மேல 15 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்ப என்ன யாசிம் ஆண்டவர் சொல்றாரு? லவ் காட். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரை நேசிப்போமானால் அவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை இல்லைங்களா, அவருடைய நிபந்தனைகளை நம்ம என்ன செய்யணும்? நாம கடற்கை கீழ்ப்படியணும். அது கீழ்ப்படியணும். நம்பர் 1 லவ் காட். நம்பர் 2 என்னது? லவ் மேன். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ரெண்டே கை. அது கூட கடைசி நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பார்க்குறாரு 2 கஷ்டம் கூட எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கடைசியாக ஒரு கட்டளை கொடுக்குற. வாசிங்கய்யா யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நீங்கள் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு லவ் காட், லவ் மேன். 2 கட்டளை தான், 2 கண்ணு மாதிரி. இதை நம்ம செஞ்சு பண்ணிச்சுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய கடன் எல்லாம் தீர்வு. நம்முடைய எல்லா கடனையும் ஆண்டு வைக்க ஆசைப்பார். அப்போ லவ் காட், லவ் மேன் அப்படின்னா அது அந்த 2ஐயும் சுருக்கி பாருங்க. அந்த 2ஐயும் சுருக்கி சாராம்சமும் சுருக்கிறது. நான் உங்களை நேசிப்பது போல, நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். அப்ப நம்ம ஏசாமி போல மற்ற நேசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? ஏசாமியை நம்ம நேசிக்கிறோம், மற்றவரையும் நேசிக்கிறோம், கடவுளையும் நேசிக்கிறோம், கடவுளுடைய திட்டத்தையும் அவருடைய கற்பனைகளையும் நிறைவேற்றுகிறோம் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் செய்யறாருன்னா நம்முடைய எல்லா கடனையும் இந்த நாளில் கடனை குறித்து நீங்கள் நினைச்சக்கூடாது, நீங்கள் கலங்கவே கூடாது இல்லையா? உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக தேவனுக்கு விசுவாசமாக இருங்கள். எடுத்து விசுவாசம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? எப்பேற்பட கடன் பிரச்சனை மாற்றிக்குவார். நிறைய பேருக்கு இது எப்படிதான் மாற்ற முடியும்? எப்படி இந்த கடன் இருக்கலாம்? எப்படி நிறைய கடன் இருக்கலாம். நல்லா கவனிங்க. எங்கே யாருடையும் சொல்ல உங்கள் கடன் பிரச்சனைக்கு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. நேரம் உங்கள் வீட்டிலேயே தனியாக என்ன செய்யுங்க? குழந்தை பிரச்சனை பண்ணுங்க. இந்த கடனை காய்ச்சல் ஆண்டவரே இந்த கடன் என்ன செய்ய நீக்கிடும் சார், இனிமேல் கடன் வாங்கணும். நல்லா ஜோம் பண்ணுங்க. 2 காட்டி கன்சல்ட் செய்யுங்க. 1 அதில் கடனை கட்டக்கூடிய என்ன செய்யுது சக்தி உங்களுக்கு கொடுப்பாரு. நம்பர் 1. அல்லது அந்த கடனாளி இருக்க பாருங்க, கடைக்காரன் வந்து கேட்கறான் பாருங்க, அவனுடைய மனசு மாற்றிடுவார். டெய்லி ஒரு நச்சரிக்கிறான், அவனே வந்து பார்த்து அப்படிங்களா, சரி கொஞ்சம் வெயிட்டாக நான் ஒரு 2-3 மாதம் கழிச்சு வரேன், நீங்கள் மெதுவாக கொடுங்க பாருங்க. அப்போ 3வது செய்வார், நமக்கு அந்த சக்தியை கொடுத்தது கடனை கொண்டு என்ன செய்யணும்? திருப்பி கொடுத்துரு பாருங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அப்படி கற்பனை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்ய கடன் வார்த்தை நீக்கிற அந்த தீர்க்கதரிசி விசுத்த புத்திரர்கள் இல்லைங்களா? அந்த தீர்க்கதரிசியை புத்திர செய்யறது கடன் ஆண்டவர் நம்பிக்கை வச்சுக்கிறார். அவர் கடன் வந்துருச்சு. ஆனால் அவங்க செஞ்ச காரியம் என்ன? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனை வைத்து எலிசாவுடைய அந்த கடன் பிரச்சனையை முழுமையாக மாற்றிவிட்டார். அவன் ஆண்டவர் நாளிலே நம்முடைய கடன் பிரச்சனையை மாற்றுகிற தேவன். நம்முடைய தேவன் யாருங்க? நம்முடைய தேவன் நம்முடைய கடனை தீர்க்கும் தேவன். அவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் உண்டு. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வதாக. ஆமென். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 195வது பாடல், முதல் சிரத்தையும் கடைசி சிரத்தை நாம் பாடுவோம். இந்த சமயத்தில் நம்முடைய காணிக்கு நாம் எடுத்து காணிக்கு நாம் படைப்போம். ஜீவனுள்ள தேவனே வாரும் இந்த பாடலை பாடுவோம்.
கிறிஸ்துவுக்கு அருமையான திருச்சி மக்களே, கூடி சீக்கிரம் ஒருவேளை நம்முடைய அரசாங்கம் அடுத்த வாரத்திலேயே மத்திய அரசாங்கம் 8ஆம் தேதிக்கு பிறகு ஆலயங்கள் திறந்து விட அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழக அரசாங்கம் அதை குறித்து அவர்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். கூடி சீக்கிரம் நம்முடைய முதல்வர்கள் ஏற்ற நெறிமுறைகளை நமக்கு கொடுத்து அவருடைய அறிவுரையின்படி நாம் ஆலய வழிபாடுகளை நடத்துவதற்கான அனுமதிகள் வழங்குவார்கள். ஆகவே அதை குறித்தான அறிவிப்பு வந்தவுடனேயே நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்போம். நீங்கள் அதுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவருடைய வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நிச்சயம் நாம் யாவரும் ஆலயத்தில் அரசாங்கத்தினுடைய அறிவுரையின்படி அவருடைய ஆலோசனையின்படி நாம் ஆலயத்தில் கூடி ஆண்டு ஆராதிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபம் செய்வோம். காணிக்கைக்காக வேண்டுதல் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளினுடைய ஆண்டவரே, மாலை வேலைக்காக நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தேவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்களாக குடும்பமாக திருச்சபையாக ஆசீர்வதித்து ஆண்டு வழித்து வருகிற நன்றி தகப்பனே. நீர் ஆசீர்வாதங்களை ஒரு சிறு பங்கை நம்முடைய சமூக பலிபீடத்தில் நாங்கள் படைக்க தேவரே செய்த கிருபைக்கு நினைக்கத்தாவே படைத்து கருணை ஆசிர் சுவாமியை படைக்கப்பட்ட பொருளை ஆசிரியர் ஆண்டவரே, உங்களுடைய பரலோகத்து பலகங்களை திறந்து உமது பிள்ளைகளின் ஆசிரியர்களை அதிகமாக தெரிவித்தார். இந்த காணிக்கை நாங்களுடைய திருச்சி வளர்ச்சியாக ஊழியர்களுக்காக எடுத்து உபயோகித்தார். இயேசு பெருமாள் இருக்கிறாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய திருச்சபைக்காக நம்ம திருச்சி அங்கமாக அனைத்து குடும்பங்களுக்கு நாம் விடுதல் செய்வோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிய பெண்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், முதியோர்கள் அனைவருக்கான விடுதல் செய்வோம். நம்முடைய திருமணத்துக்காக விடுதல் செய்வோம். நம்முடைய திருமணத்தை பணியாற்றுகின்ற அனைத்து குருமார்களுக்காக அவருடைய ஊழியர்களுக்காக விடுதல் செய்வோம். நம்முடைய திருமணத்தில் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கான விடுதல் செய்வோம். நம்முடைய திருமணத்தை வழிநடத்தி செல்கின்ற ஆன்மீக தந்தையாக நம்முடைய பேரவை ஐயாவுக்காக அம்மாவுக்காக விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சிக்காக விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சியில் அங்கமாயிருக்கிற அனைத்து விசுவாச குடும்பங்களுக்கான விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சியில் பணியாற்றுகின்ற ஊழியம் செய்கின்ற திருப்பணி ஆற்றுகின்ற ஒவ்வொரு குருமார்களுக்காகவும் அவருடைய ஊழியர்களுக்காக விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சியில் பணியாற்றுகின்ற மற்ற திருமணங்களுடைய பேராயமாளர்களுக்காகவும் அவருடைய திருப்பணிகளுக்கான விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சபை வழியில் செல்கின்ற மாநில ஐயாவுக்காக அம்மாவுக்கான விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சபையானது ஆண்டவரே, நாங்கள் இந்த இந்தியாவிலே தென்னிந்தியாவில் நமக்கு சாட்சி இருக்கிறதுக்கான கிருபையை அருளும்படியாக நாம் விடுதல் செய்வோம். அரசாங்கத்துக்காக விடுதல் செய்வோம். மத்திய அரசாங்கத்துக்காக, மாநில அரசாங்கத்துக்காக விடுதல் செய்வோம். நாம் இப்பொழுது நாம் கடந்து வருகின்ற நெருக்கடியான கொரோனா வைரஸ் மூலமாக நாம் சந்தித்துக் கொண்டு வருகின்ற இந்த நெருக்கடியான காலகட்டத்தை ஆண்டவர் முழுமையாக அப்புறப்படுத்தத்தக்கதாக அகற்றத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படியாக விடுதல் செய்வோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸை முழுமையாக அகற்ற அழிக்க ஏற்ற மருந்துகளை வேக்சினேஷனை கண்டுபிடிக்கத்தக்கதான கிருபை இயக்கத்தில் நமக்கு அருள்படியாக விடுதல் செய்வோம். இதனுடைய தடுப்புக்காக அரசாங்கம் எடுத்துக்கொள்ள எல்லா முயற்சிகளிலே பிரயாசங்களிலே தேவ பிரச்சனை இருக்கக்கூடிய விடுதல் செய்வோம். முன்னணியில் இருந்து கொண்டு களத்தில் இருந்துகொண்டு பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், தாதிமார்கள் மற்றும் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், மற்ற தூய்மை பணியாளர்கள், மற்ற துறையிலிருந்து பணியாற்றுகிற அனைத்து அரசு உயர் அதிகாரிகள், ரெவென்யூ துறை, காவல்துறை மற்ற துறையிலே இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் ஆண்டவரால் ஆஸ்வதிக்கும்படியாக விடுதல் செய்வோம். நம்மை தனிப்பட்ட நாங்கள் தாழ்த்துவோம். நம்மை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஜெபிப்போம். சோதரிக்கிற ஆண்டவரே, சோதரிக்கிற ஆண்டவரே, சோதரிக்கிற ஐயா, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, இயேசு சுவாமி, இந்த நாளில் ஆண்டவரே மாலை வேளைக்காக நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் யாவரும் சுவாமி ஆங்காங்க நம்முடைய இலங்களை
மனதோடு ஒற்றுமையோடு ஆண்டவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ராஜா நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை இப்படி சமர்த்து சமர்ப்பிக்க நீ தந்த தருணத்துக்கு வாய்ப்பு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுது சமர்ப்பித்த அனைத்து விண்ணப்பங்களை தேவரை கேட்டு எங்கள் பதில் தர வேண்டுமா எங்கள் விடுகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா நாங்கள் யார் செய்யும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய கடன்களை தீர்க்க ஆண்டவராக இருக்கிறது ஐயா. அவனமாக சாமி எங்களுடைய திருச்சபைகளுடைய எல்லா மக்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே, யாரும் சாமி கடனாலே ஆண்டவரே பாதிக்கப்படாதபடி சாமி அந்த கடன் குறித்து முழுமையாக அவளை ஆண்டவரே விடுதலை செய்து நல்ல சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இதாம் அவர்கள் தந்துள்ள வேண்டுமாய் விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டு எடுத்து ஆஸ்வதியும் எல்லா துதிகளும் எனக்கு செலுத்துகிறோம் இயேசு பெருமான் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமென். சமாதானத்துடன் நிலையில் அமர்ந்திருப்போமாக. தோத்திரையா தோத்திரமா